இப்போ ஒருத்தங்க படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. அவங்கள அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. ஒருவேளை அந்த அம்மா செத்து பேயா வந்தா என்ன பண்ணணும்? நல்லா பாத்துக்கணும். ஆனா அந்த அம்மா சாவடிக்க பாக்குது. அந்த அம்மா அதை ஏன் பண்ணுது, எதுக்கு பண்ணுதுன்னு 1.25 மணி நேரமா அவங்க சொன்னதை நான் முக்காம முடகாம திக்காம திணறாம ஷார்ட்டா சொல்றேன். ஆக்சுவலா அது ஒரு அமைதியான குடும்பம். ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பாட்டி, 4 பிள்ளைங்க. மூத்தது பொண்ணு, மித்ததெல்லாம் பசங்க. கதையோட ஸ்டார்டிங்ல இந்த ஃபேமிலி அப்பாவியா தான் தெரியும். நம்பிடாதீங்க. ஏன்னா போக போக என்ன மாதிரி வேலைடா பார்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நாக்கு மேல மூக்கு போட்டு நம்மள நாக் அவுட் பண்ணி விட்டுருவானுங்க. இது ஒரு இந்தோனேஷியன் மொரட்டு ஹாரர் மூவி, சேட்டன்ஸ் ஸ்லேவ்ஸ். பயங்கரமா இல்ல? இப்ப கேளுங்க. சாத்தானின் அடிமைகள். ஸ்டார்டிங்ல ஒரு அம்மாவை பத்தி சொன்னேன் இல்லையா? அவங்க ஒரு காலத்துல பெரிய பாடகி. பாடி பாடி ஒரு பாயிண்ட்ல பாடியாகி படுத்த படுக்கையா படுத்துட்டாங்க. வீட்டோட பொருளாதாரமும் படுத்துருச்சு. இவங்களை பாத்துக்கிறதுக்காக மூத்த பொண்ணு படிப்பை நிறுத்திருச்சு. கதை நடக்கிற காலகட்டம் 1981. இந்த டிஸ்க் தட்டுல பாட்டை ஓட்டுவாங்கல்ல, அந்த காலம். நம்ம ஆல்ரெடி பாடி வச்சிருக்கோம்ல பாட்டு, அதை வித்து காசு பார்த்த டீலரை பார்த்து இவங்களுக்கு சேர வேண்டிய பங்கு இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்தா வீட்டோட கஷ்டத்தை மேனேஜ் பண்ணலான்னு மூத்த பொண்ணு பஸ் புடிச்சு மூச்சு புடிச்சு டீலரை வந்து கேட்டா பைசா எதுவும் இல்ல அப்படின்ட்டான். என்ன சார், ஸ்டோர்ல கேசட் எல்லாம் பாத்திருக்கேன், டெய்லி ரேடியோல கூட அந்த பாட்டை ஓட்டுறாங்க, நீங்க என்ன சார் காசு இல்லன்னு கதை விடுறீங்க? அது சரி, படிச்ச பொண்ணு இல்ல, அதான் விவரமா பேசுது. அப்புறம் கேசட் விக்கலனா ஸ்டோர்ல தானே முனியிருக்கேன். அப்புறம் ரேடியோல ஒரு பாட்டா 1000 தடவை ஓட்டுவான். இதுக்குன்னு 1000 தடவை காசு தர மாட்டாங்களா முனி? சரி, அது கிடக்குது. அம்மாக்கு இப்ப எப்படிமா இருக்கு உடம்பு? சார், போற வழியில ஏதாவது குப்பை தொட்டி இருக்குதா? இங்க அதுக்கா முனி கேக்குற? இல்ல அக்கறை அதுலயே கொட்டிட்டு போயிடலாம் தான். அப்புறம் என்ன, வெறுங்கையோட ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் போறா. அங்க யோ தகப்பா, ஒன்னும் தேரலப்பா. என்னம்மா சொல்ற? பணமே கிடைக்கலையா? பணமா? எங்களுக்கு இன்னும் கூட கிடைக்கல. எப்பா அவனை விடு. நீ மட்டும் இந்த வீட்டை வித்திருந்தனா அம்மா ட்ரீட்மெண்ட், குடும்ப செலவுன்னு எல்லாத்தையும் சமாளிச்சிருக்கலாம்ல. அவசரத்துக்கு அப்போ அடமானதாம வைக்க முடிஞ்சது. நாட்டு காட்டுல சுடுகாட்டு பக்கத்துல ஒன்னா மாதிரி வீடு வாங்க இன்னொரு முட்டா பையன் உனக்கு சிக்கி இருக்க மாட்டான். அந்த மைண்ட் வாய்ஸ பக்கத்துல இருக்க சுடுகாட்டுலயே வச்சு புதைச்சிட்டு இருக்கும் போது வீட்டு மாடியில இருந்து டிங் டிங் டிங்னு மணி அடிக்கிற சத்தம். ஏமா ரினி, அம்மா கூப்பிடுது பாரு. ஆக்சுவலா என்ன கதைனா, இந்த அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒன்னா எப்படி கூப்பிடுறது? அதான் பசுமாடு கழுத்துல இருக்கிற மணியை கழட்டி கையில கொடுத்துட்டானுங்க. வீட்டுக்குள்ள போனா ரினியோட 3 தம்பிகள்ல 2 தம்பிங்க, கடைசி தம்பிகள் இருக்கானுங்க. ஒரு 7-10 வயசு இருக்கும். இந்த சின்னதுக்கு பேரு இயானு, இன்னொருத்தனுக்கு பேரு போண்டி. பேர்லாம் தெரிஞ்சுதான் வைக்கிறானுங்களான்னு தெரியல. இந்த சின்னது இருக்குல்ல, அதுக்கு சின்னதுல இருந்தே பேச்சு வராது. அம்மா மணியாட்டுது, பையன் கையாட்டுவான். ரினி போய் மாடியில இருக்கிற அம்மாவை பாக்குறா. பாத்ரூம் ஏதாவது போயிட்டாங்களோ இல்ல பசிக்குதா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அந்த அம்மா டேபிள்ல வச்சிருந்த அந்த மணி எடுத்து சீலிங்ல எதையோ பார்த்து பயந்து, இல்ல பேய் அரைஞ்ச மாதிரி கண்ணும் வாயும் பொளந்துகிட்டு மணியை அடி அடின்னு அடிக்கிறாங்க. என்னாச்சு அம்மாக்கு, ஏன் இப்படி பண்றாங்க, எங்க பாக்குறாங்கன்னு மேல பார்த்தா எதுவுமே இல்ல. அவங்களும் அப்படியே அடங்கிட்டாங்க. ரினிக்கு ஒன்னும் புரியல, போயிட்டா. அப்போ சைடுல இருக்கிற கண்ணாடியில அவங்கள பார்த்தா வாயில கண்ணுல எல்லாம் இப்ப ஏதோ கருப்பு மை பூசின மாதிரி இருக்குது. பயத்துல மூஞ்சி எல்லாம் வெளுத்து போறது ஓகே, இது என்ன கருத்து போகுது, அதுவும் கரெக்டா கண்ணுக்கு கீழே நைட் ஷிஃப்ட் எம்ப்ளாயி மாதிரி. பைக்ல ஜம்முன்னு வந்து இறங்குறான் 2வது பையன் டோனி. இறங்குன கையோட பைக் சாவிய புடுங்கி அதை கடங்காரங்கிட்ட கொடுத்து செட்டில் பண்ணிட்டாரு டாடி. என்னப்பா வருத்தம் இல்லையே? இல்லப்பா, அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே கேக்குறீங்க, கேட்டா கிட்னியவே கழட்டி தந்துருவேன். சச்சா, கலட்டி எல்லாம் தர வேணாம், தேவைப்படும் போது நானே அறுத்து எடுத்துக்கிறேன்ப்பா. ஆஹா, கிட்னிக்கு ஆல்ரெடி அட்வான்ஸ் ஆகிட்டான் போலயே. கிட்னியை தட்டி கொடுத்துட்டு டோனி வீட்டுக்குள்ள வந்த 30வது செகண்ட் டிங் 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 டிங். எவன்டா இந்த நேரத்துல குல்ஃபி விக்கிறது? டேய், அம்மா எதுக்கோ கூப்பிடுறாங்கடா. ஏக்கா, அம்மாக்கு தலை சீவி விட்டியா? நீ பண்ணிருக்க மாட்ட, நீட்டா வச்சுக்கணும் எதிர்பார்ப்பாங்கல்ல அவங்க. என்ன வக்கனையா பேசுற, விளக்கு என்ன போய் பண்ற அப்படின்னு அக்கா அன்பா சொல்லவும் ஓகே பண்றேன். ரூமுக்கு கிளம்புறான். மம்மி, மஞ்சள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸின் குணம் நிறைந்த சந்தூர்னு நீ ஜாலியா பாட, நான் கிட்டார் வாசிக்க, இப்படி கான்பிடன்ஸ காம்ப்ளான் மாதிரி கலந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு அழகா டோனி முடி செய்விட்டு இருக்கேல. ஒரு சில முடி மட்டும் நொடுங்கி போயிருக்குது. சரி, ஹேர் இஷ்யூவா இருக்கும் அப்படின்னு அதை ஒரு இஷ்யூவா எடுத்துக்காம சீவரான். விண்டோ அப்ப திடீர்னு திறந்து டொப்பு டொப்புன்னு அடிக்குது. எந்திரிச்சு போய் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி பாக்குறான். அவங்க அம்மா
காலையில ரினி வந்தப்ப பார்த்தாங்கல்ல பேய் அரைஞ்ச மாதிரி, இப்ப பேயே எந்திரிச்சு வந்த மாதிரி அவனை பாக்குறாங்க. இவனுக்கு பீதியில பேண்ட் நிக்கல, அதுக்கு மேல அவனும் அங்க நிக்கல, கிளம்பிடுறான். எல்லாரும் தூங்க போனதும் அப்பா அம்மா கிட்ட உட்காந்து, பிள்ளைங்களை ரொம்ப படுத்தி எடுக்கிறமா, கொஞ்சம் அவங்களுக்கு பாவம் பாரு, என்ன இப்படி பேசுறாருன்னு அந்த பக்கம் வந்த ரினி கேட்டு பதட்டமாவுறா. அத பார்த்தும் மனுஷன் ஏதோ ரியாக்ட் பண்ணிக்காம போயிடுறா. அப்படி நைட் ஒரு 12:50 ரினி அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு சின்ன சத்தம், அந்த மணி சத்தம் கேக்குது. என்ன இந்த டைம்ல அடிக்குது? எந்திரிச்சு போறா. அப்பா ஹால்ல தூங்கிட்டு இருக்காரு. திரும்பி சத்தம் கேக்குது. மாடிக்கு போய் ரூம் கதவை திறந்து பாக்குறா. அங்க அந்த அம்மா ஜன்னல பார்த்த மாதிரி எந்திரிச்சு நிக்கிறாங்க. அம்மா, உன்னால நிக்க முடியுதாமா? அம்மா கிட்ட வந்து அவங்க தோல்ல கை வைக்க போறா. டக்குனு பெட்ல இருந்த மணி சத்தம். திரும்பி பார்த்தா அம்மா படுத்திருக்காங்க. அந்த உருவத்தை தொட்டு அதனை பயந்து வேகமா மணி அடிக்கிறாங்க. இனி இது புரியாம கை வைக்கிறா. அந்த அம்மா மாதிரியே இருக்கு அந்த உருவம். சிரிச்சுக்கிட்டே திரும்புது. கண்ணுக்கு கீழையும் உதட்டுக்கு கீழையும் கருப்பா இவளை பாக்குது. டக்குனு கண்ணு முழிச்சு பாக்குறா. கனவு. இப்போ சின்னதா மணி சத்தம் கேக்குது. டைம் 12:50. என்னன்னு பாக்கலான்னு ரெனி எந்திரிச்சு போறா. அப்பா அதே மாதிரி ஹால்ல தூங்கிட்டு இருக்காரு. மணி சத்தம் கேக்குது. மாடிக்கு போய் கதவை திறக்கிறா. அந்த அம்மா ஜன்னல பார்த்த மாதிரி நிக்குது. அம்மா, உன்னால நிக்க முடியுதாமா? கேட்டுட்டே கிட்ட போய் தோல்ல கை வைக்கும் போது மெட்டு பக்கம் திரும்பி பாக்குறா. அம்மா அங்க இல்ல. சரி, அப்ப இந்த பக்கம் திரும்பினா அம்மா திரும்பி நிக்கிறாங்க. கண்ணு மேல பார்த்த மாதிரி, வாய் பொழந்த மாதிரி தொப்படி கீழே விழுறாங்க. அம்மா, பா பா ரினி கத்துறா. அப்பா வந்து பார்த்து, அம்மா போயிட்டாங்கம்மா. அடுத்த நாள் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க சுடுகாட்டுல வச்சு அவங்க ஊரு இஸ்லாமிய வழக்கப்படி நல்லடக்கம் பண்றாங்க. அப்போ ஒரு பையன் ரினி கிட்ட வந்து, காரியத்தை முன்னாடி நின்னு பண்ணி கொடுத்தாரே மதகுரு, எங்க அப்பா தான். இப்பதான் இங்க புதுசா குடி வந்திருக்கோம். மைதபையாயம் என்றா, ஏதாவது சாவுனா சொல்லுங்க. இல்ல சாவகாசமா பேசலாம் சொன்னங்க. ஓ டேய் போண்டி, நீ என்னடா அங்கேயே நிக்கிற? டீச்சர் சொல்லுச்சு, இறந்தவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரு கடைசியா சமாதியை விட்டு போறாங்களோ அவங்க எண்ணி 40வது ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது செத்தவங்க எந்திரிச்சுக்குவாங்களாம். அதான் 39லயே நிக்கிறேன். சரி, எந்திரிச்சு திருப்பி படுத்துக்குவாங்க. தம்பி, 49 தாண்டி தான்ப்பா இன்னைக்கு RCB கப் அடிச்சிருக்கு. அப்ப 39 தாண்டுனா, தாண்டலனா கப் அடிச்சிரும்பா. சுடுகாடு இல்ல, ஆல்ரெடி சுடுகாடும் கூட பார்க்காம ஒருத்தர் சிம்படிச்சு சாவடிச்சிட்டு இருக்கான். இதுல நீயுமாப்பா? வா போலாம். நைட் ஆயிடுச்சு. அம்மா இல்லன்னு ஃபீல் பண்றான் போண்டின்னு அப்பா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காப்ல. இப்போ பா, ஜன்னல் சுடுகாட்டை பார்த்த மாதிரி இருக்கு. டீச்சர் வேற 39 ஸ்டெப்னு பயமுறுத்தி விட்டுருச்சு. நானும் தம்பியும் வேற ரூம் போறோம்பா. ஏண்டா, நமக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. எதுக்கு இதெல்லாம்? செத்தவங்க எந்திரிச்சா வர போறாங்க. இதுக்கு அந்த டீச்சரே பரவாயில்ல. பா, நான் சுடுகாட்டிலேயே கூட போய் படுத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரிப்பா. ஆமா, என்னப்பா உன் ஸ்கூல் பேண்ட்லாம் கிழிஞ்சிருக்கு? ஸ்கூலுக்கு போய் என்ன கிழிச்சேன்னு கேட்டல்லப்பா. என்னது? ஸ்கூலுக்கு போன வழியில கிழிஞ்சிருச்சுப்பா. உன் பாட்டி இன்ட்ரோ சீன்ல இந்த பேண்ட்டை தானப்பா தச்சிட்டு இருந்துச்சு. சரி, நான் புது பேண்ட்டே வாங்கி தரேன். இல்லப்பா வேணாம்ப்பா. காசாகுன்னு பாக்குறியா? அது இல்லப்பா, பேண்ட் கிழிஞ்சிருந்தாதான்ப்பா பாக்க ரக்கெட் பாய் மாதிரி இருக்கும். இருந்தா பொண்ணுங்களாம் வந்து என்ன திருத்துவாங்கப்பா. உன்னை பெத்ததுக்கு அன்னைக்கு நான் குப்புறப்படுத்திருக்கலாம். அப்போ அப்பா டோனிங்க ரினியும் கூப்பிட்டு, கடன் நிறைய இருக்குது, வீடு கடங்காரன் பேர்ல இருக்குது, இதுக்கு மேல நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? பா அவசரப்படாதப்பா, இப்பதானே அம்மா போனாங்க. டேய், வெளியூருக்கு போறேன்டா. ஓ சாரிப்பா, அவசரப்பட்டு சந்தோஷப்பட்டேன். தம்பி, சரி நான் போயிட்டு இதுக்கெல்லாம் ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு பாத்துட்டு வரேன். திரும்பி பார்க்காம போயிட்டாரு. நைட்டோட நைட்டா டோனி அவன் ரூம்ல படுத்து ரேடியோல பாட்டு கேட்டுட்டு இருக்கான். டிங் 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 டிங். இப்ப கேட்ட மணி சத்தம் ரேடியோக்குள்ள இருந்தா வெளியே இருந்தா, இன்னும் ரேடியோ ஆஃப் பண்ணாலும் கேக்குது. அவன் ரூம் மாடியில, கரெக்டா அந்த அம்மாவோட ரூமுக்கு ஆப்போசிட். சரி போய் செக் பண்ணலாமான்னு அம்மா ரூம் கதவை திறந்து லைட்ட போட்டான். பெல்லு பெட்டு பக்கத்துல அந்த இடத்துல நிக்குது. அடிச்சு புடிச்சு ஓடுறான், உசைன் போல்ட்டுக்கு ஒண்ணுக்கு வந்த மாதிரி. அடுத்த நாள் காலையில எதுவும் நடக்காத மாதிரி பார்க்காத மாதிரி டோனி கேஷுவலா ஸ்கூலுக்கு கிளம்புறான். என்னடா போண்டி, ஸ்கூலுக்கு போலையா? அம்மா செத்ததுக்கு ஃபீல் பண்றேன்னா. மேகி சாப்பிட்டே ஃபீல் பண்றேன். இந்தா இத கண்ணுல வச்சு கிளிக் பண்ணி பாரு, நிறைய போட்டோ தெரியும், வச்சுக்கோ. டோனி போயிட்டான். ஏன்னு போண்டி கிட்ட வந்து, அண்ணன் கொடுத்தது எனக்கு குடு அப்படிங்கிறான். போய் 1ல இருந்து 100 வரைக்கும் எண்ணிட்டு வா, குடுக்கறேன்னு அனுப்பி விட்டுறான். போண்டி அதுல பாக்குறான், ஸ்டார்டிங்ல என்னவோ காடு மலை மேடுன்னு விண்டோஸ் வால்பேப்பரா தான் வருது. ஆனா அடுத்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு வீடு. அடுத்து
அடுத்து அதே வீட்டு மாடியில இருக்கிற ரூம் ஜன்னல், அடுத்து அந்த ரூம்குள்ள அந்த அம்மா நிக்குது. இதே நேரத்துல கிணத்து ரூம்ல தண்ணி இறக்கி போன ரினி கண்ணுக்கு ஒரு உருவம் அசந்த நேரத்துல கண்ணாடியில் தெரிஞ்சுட்டு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் அங்க ஈயானு 1 2 3 எண்ணிட்டு இருக்கான். அப்ப அதே கிணத்து ரூம் பக்கத்துல இருந்து ஒரு கதவை தட்டுற சத்தம். வீல் சேர்ல இருக்க அவங்க பாட்டி குடும்பமாடாது செத்து ஒண்ணு சாவடிக்குதுன்னா கூட சேர்ந்து இதுவும் சாவடிக்குது. பேயானா என்னென்ன பண்ணணும்னு உயிரோட இருக்கையிலேயே ரிஹர்சல் பாத்துக்குவாங்க போல. நைட்டு தூங்குற டைம் ரூம்ல டோனி ரேடியோல ஒரு சேனல்ல பாட்டு வச்சுட்டு படுத்திருக்கான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது வேற சேனலுக்கு மாறி வேற ஒரு பாட்டு ஓடுது. இதை எங்கேயோ கேட்டிருக்கோமே, ஆனா நம்ம மம்மி பாடினது, ஆனா நான் வைக்காம எப்படி? சரி மாத்து, திரும்பி நகருது அதே பாட்டு. ரேடியோ ரிப்பேரோ? சரி இன்னொருக்கா என்னது மணி சத்தம் கேக்குது. நான் ரேடியோவே வைக்கலடா. இப்ப சவுண்ட் கேட்கல, ரேடியோ வைக்கலாம். அம்மா அம்மா குரல், ரேடியோவா? சைட்ல அம்மா தலைமுடி சீவி விட்டுட்டோனி. ஒரு உருவம் உட்கார்ந்திருக்கு. அலறி அடிச்சு பெட்ல இருந்து கீழே வந்து பார்த்தா அது அப்படியே மேல எழும்புது. டோனி கையில என்ன? அவன் அம்மாக்கு சீவிட சீப்பு முடியோட இருக்குது. டக்குனு லைட் போடுறான். அந்த உருவத்தை காணோம். கையில இருந்த சீப்பையும் காணோம். அந்த பக்கம் நைட்டு தனியா ஒண்ணுக்கு போறதுக்கு பயந்துட்டு ஈயான் போண்டிய கூப்பிடுறான். அவன் வரல, தனியாவே போறான். ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து யாரோ நிக்கிறாங்க. யாரு? போண்டி. ஏண்டா அப்ப வரல இப்ப வர அப்படின்னு சைன் லாங்குவேஜ்ல கேக்குறான். இல்லடா அண்ணன் தம்பினா ஒண்ணுக்கு ஒன்னா இருக்கணும், அதான் ஒண்ணுக்கு ஒன்னா இருக்கலான்னு. ஏன்னு ஏன்னு என்னடா நல்லா இல்லையா? டேய் ஏய் எங்கடா போன? ஈயான் அங்கிருந்து எப்பயோ போயிட்டான். ஆனா போற வழியில ரூமுக்கு போகாம எதையோ பார்த்து நிக்கிறான். ஆமாங்க, அங்க மாட்டி இருக்க போட்டோலயே அந்த அம்மா பேய் மாதிரிதான் இருக்கும். இதுல பேயா வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சா எனக்கே பதறுது. பாவம் அவனுக்கு பதறாதா? போண்டி என்ன பண்றான், ஒரு துணி எடுத்து அதை கவர் பண்ணிடலான்னு அது மேல தூக்கி போடுறான். பேய் மாறிலாம் இல்ல, பேய் தான் நின்று இருக்கு. ஐயோ துரத்துதுரா, நீ செத்த அடுத்த நாளே மேகி தின்னது தப்புதான் என் தாயேன்னு கத்தி கதற. நீ வந்து என்னடாச்சு, மேக்கப் இல்லாம அக்காவை பார்த்த மாதிரியே கத்திரியடா. டேய் ஏன்னு நீயாச்சு சொல்றா? தெரியலக்கா, அண்ணன் தான் இதையோ பார்த்து பயந்தான், என் மேல விழுந்தான், கத்துனே அவ்வளவுதான். போண்டி இன்னும் நிறைய சீன் இருக்கு, நிறைய கத்தணும். இதுக்கேவா போய் தூங்கு. காலையில வேலையா டோனி அம்மா சமாதிக்கு போய் மணி சீப்பா அவங்க சமாதியிலே போட்டு வந்துடுறான். அங்க அக்கா கென்றா பைய கூட பேசிட்டு இருக்கு. ஏங்க அன்னைக்கு உங்க அம்மாவை புதைக்க மண்ணுக்குள்ள இறங்குனப்போ உங்களுக்கு பின்னாடி ஒரு பொம்பளைய பார்த்தேன், கடங்காரியா இருக்குங்க. இல்லங்க பார்க்க உங்க அம்மா மாதிரியே இருந்தாங்க. அப்புறம் அதே உருவம் உங்க வீட்டு ஜன்னல் வழியா என்ன பாத்துச்சுங்க. இது என்னங்க பேய் கதையா இருக்குது? ஏங்க சீரியஸா சொல்றாங்க, அது மனுஷி மாதிரி தெரியல, உங்க வீட்லயே தான் இருக்குது, சேஃபா இருந்துக்கங்க. இது இவங்க பேசிட்டு இருக்க இதே நேரத்துல அங்க அவங்க பாட்டி எதையோ பார்த்து பயந்து வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சு நிக்கிறாங்க. அங்க ரெனி கேக்குறா, அம்மா பேயா வந்துட்டாங்கங்கிறீங்களா? இல்ல அது பேய் இல்ல, ஏதோ தீய சக்தி. அது ஒருத்தவங்களோட உடம்போட சேர்த்து உருவத்தையும் அப்படியே எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க. போறதுன்னா இப்ப எங்க போறது? அதான் எங்க வீடு இருக்கே. ஆஹா, இவன் பட்டா இல்லாம லேண்ட் ஆட்டைய போறதுக்கு பாக்குறான் போலயே. பரவாயில்ல ப்ரோ, பாத்துக்கிறோம் ப்ரோ, உங்க அக்கறைக்கு நன்றி ப்ரோ. ஷப்பா சிம்பாண்டி தலையா, வர்ற வழி பூரா வளைஞ்சு வச்சு வீடு வரைக்கும் வலிக்கிட்டே வர வச்சிட்டான்டா. பாட்டி பாட்டி ஏ போண்டி, பாட்டிய பாத்தியா? வீல் சேர் மட்டும் தான் இருக்கு, ஆளை காணாண்டா. அக்கா பாத்ரூம்க்கு போயிருப்பாங்கக்கா. எது வீல் சேர் இங்க வச்சுட்டு? அட 3 அடிக்கு மேல வளராத முட்டா பையிலே போய் தேடுறா. 2 பேர் 2 பக்கமா போய் தேடுறாங்க. பூண்டி கிணத்து ரூம்ல இருந்து பேய பார்த்த மாதிரி கத்துறான். பூண்டி என்னடாச்சு? கிணத்தையே பாக்குறான், பேச்சே இல்ல. ரினி கிணத்தை எட்டி பார்த்தா ஐயோ பாட்டி செத்து மிதக்குறாங்க. நேத்து அம்மா, இன்னைக்கு பாட்டி. நீங்க நடக்கிறதெல்லாம் அப்பா கிட்ட போன் இல்லாதனால அவர்கிட்ட சொல்லவும் முடியாது. இறுதி சடங்கும் முடியுது. ரினிக்கு பாட்டி இறக்குறதுக்கு முன்னாடி நாள் யாருக்கோ எழுதின லெட்டர் கண்ணில் படுது. ஏதோ விஷயம் இருக்குன்னு புரிஞ்சு அதை அவளே போய் சேர்க்கலான்னு ஹென்ராவை கூட்டிட்டு அங்க போறா. சார் எங்க பாட்டி டெத் டொனேஷன் எல்லாம் தர்றது இல்லமா? சார் இல்ல சார், இந்த லெட்டர் அவங்க உங்களுக்கு எழுதினது, அதை கொடுக்கலான்னு. ஓ இவங்களா? சரி நீங்க கிளம்புங்க. இல்ல சார், யாருகிட்ட இருந்தோ எங்களை நீங்க காப்பாத்தணும்னு எழுதிருக்காங்க. யாருகிட்ட இருந்து சார்? அப்போ நீ படிச்சிருக்க. நல்லா படிப்பேன் சார், ஆனா எங்க அப்பா தான் காலேஜை விட்டு நிறுத்திட்டான் சார். ஏமா லெட்டரை படிச்சு அந்த அம்மா கேட்டேன். சரி உள்ள வாங்க. அம்மா என் பேரு புட்டிமான், நானும் உன் பாட்டியும் ஸ்கூல் டைம்ல இருந்தே திக் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அப்பதான் கடைசியா வந்தாரு விநாயகா. இல்ல உன் தாத்தன் வந்தான், அவனை பாய் ஃப்ரெண்டுன்ட்டா, எனக்கு பாய் ஃப்ரெண்டுன்ட்டா. அவங்க பை ப்ராடக்டான உங்க அப்பன் உங்க அம்மா பாட்டுல வாங்கி தள்ளிட்டு வந்துட்டான். எங்க காலத்துல மீடியாக்காரங்கன்னா கழுத்துலயே ஏறி சாம்பியாட்ட சங்க கடிச்சிருவாங்க. உங்க பாட்டிக்கு எட்டலையா இல்ல பல்லு கட்டலையான்னு தெரியல, அடிக்கல. என்ன சொல்றீங்க? நாங்க பார்த்தப்பெல்லாம் ஒன்னா தானே இருந்தாங்க, நீங்க பாக்குறதுக்கு வந்ததுனால ஒன்னா ஆனாங்க.
ரொம்ப வருஷத்துக்கு புல்ல இல்லாம இருந்து பல வேண்டுதலுக்கு அப்புறம் பிறந்தீங்க. நீங்க பிறந்ததும் உங்க அம்மா வருஷ கணக்குல படுக்கையானதும் உங்க பாட்டிக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னன்னு? உங்க அம்மா வேண்டுதல சாமிக்கு வைக்கல, அப்புறம் சாத்தானு கிட்ட. சாத்தான வழிபட்டாங்களாம், புல்ல பெத்தாங்களாம். நான் சார் கதையா இருக்குது. சரி, நம்ப வேணாம். அப்புறம் எதுக்கு இந்த லெட்டருக்கு போஸ்ட்மேன் வேலை பார்த்தேன்? வீட்டுல ஏதோ தப்பா நடக்குது இல்லையா? இதே நேரத்துல வீட்டுல தூங்கிட்டு இருக்க போண்டி தூக்கத்துல இருந்துகிட்டேன், மாட்டேன் மாட்டேன், என் தம்பிய நான் கொல்ல மாட்டேன், அவன் என் தம்பி. தலைக்கு மேல நின்னு யாரோ பேசுற மாதிரி பதில் கொடுத்துட்டு இருக்கான். ரினி, இது என் பத்திரிக்கையில நான் எழுதின ஆர்டிக்கல். இது உனக்கு தேவைப்படும், வச்சுக்கோ. விசிட்டிங் கார்டு. ரினிக்கு ஏதாவது சொல்லணும்னா எனக்கே கால் பண்ணுங்க. நீ யாருப்பா அவளுக்கு? ரினியோட ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டு? சின்ன வயசுல என்ன பாக்குற மாதிரியே இருக்குப்பா. ரினி, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. குடும்பத்துல இருக்கிற நீங்க விட்டு கொடுக்காம உங்கள யாரையும் அவங்கனால எடுத்துக்க முடியாது. அவங்கன்னா தம்ப்நெயிலேயே வீடியோ பார்த்தணும்னு பார்க்காதம்மா. போய் அந்த ஆர்டிக்கலை படி. போண்டி இப்ப ஈயான பாக்குற விதமே மாறிடுச்சு. அன்னைக்கு நைட் அவங்க ரூம்ல தூங்கும் போது ஈயான் ஏதோ சந்தேகம் வந்து திரும்பி பாக்குறான். போண்டி ஈயானுக்கு புரியணும்னு சைன் லாங்குவேஜ்லயே நீ செத்து போ சொல்றான். ஈயான் பயந்து திரும்பி படுக்கிறான். யாரோ கிட்ட வர மாதிரி இருக்கேன்னு திரும்பினா போண்டி பக்கத்துல வந்து நிக்கிறான். அப்புறம் அவனே போய் படுத்துக்கிட்டான். பயத்துல ரூமை விட்டு வெளியே வரான் ஈயானு. கிணத்து ரூம்ல இருந்து யாரோ கதவை தட்டுற சத்தம். போய் திறந்து பார்த்தா கருப்பா ஒரு உருவம் தப்பிச்சு ஓடுறான். சட்டம் அங்கிருந்து கொக்கில மாட்டிக்கிச்சு. அப்போ ஒரு குரல், ஏதோ ஒரு மிருகத்தோட கை கதவுக்குள்ள இருந்து வெளியே வருது. வந்து மறுபடியும் உள்ள போயிடுது. காலையில விடிஞ்சிருச்சு. ரினி அவங்க அம்மாவோட பாட்டு டிஸ்க் எடுத்து என்ன நினைச்சான்னு தெரியல, டிஸ்கோட வேற பக்கத்துல ரீடரை வச்சு ரிவர்ஸ்ல ஓட விடுறான். அப்போ அதுல கூட்டமா யாரோ மந்திரம் ஓதுறது கேக்குது. ஆக்சுவலா இதே மந்திரத்தை தான் அந்த அம்மா உயிரோட இருக்கையில முடங்கிட்டு இருந்துச்சு. ஈயான் ரூமுக்கு போறா. ஈயான காணா. போண்டி கண்ணு முழிச்சு படுத்திருக்கான். ஆனா கேட்டா பதில காணா. வீட்டு வாசல்ல ஒரு இரும்பு பொட்டி அதுலதான் இருக்கான். எழுப்ப அசைய மாட்டான். ஐயோ, இவனையே தவற விட்டோமோன்னு நினைக்கல. எந்திரிச்சிட்டான். இங்க பாரு, உனக்கு நாங்க இருக்கோம். நான், டோனி, போண்டி எல்லாரும், சரியா? ரினி ஈயானுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வர டோனி அவளை தனியா கூப்பிட்டு, அக்கா, நீ நேத்து எடுத்துட்டு வந்த புக்க படிச்சு பார்த்த. விஷயம் சீரியஸ்கா. குழந்தை பிறக்கவே சான்ஸ் இல்லைன்னா கூட இந்த கல்ட்டு குரூப்ல போய் சேர்ந்தா புள்ள பிறக்குமாக்கா? எப்படி புகையிலையும் மலையிலையும் சாத்தானுக்கு பூஜை பண்ணிய? அது இல்லக்கா, 10 வருஷம் புள்ள இல்லாம இருந்து குழந்தை பெத்த ஒரு லேடிய பத்தி போட்டிருக்காங்கக்கா. குழந்தை பிறந்திருக்குன்னா நல்லது தானே? இல்லக்கா, அதுல ஒரு பெரிய செக் இருக்கு. கடைசி புள்ளைக்கு 7 வயசு ஆகும்போது அவங்களுக்கே கொடுத்துடணும். அக்கா, உனக்கு எனக்கு போண்டிக்கு கரெக்டா 6 வயசு வித்தியாசம் இருக்குக்கா. புரியல? நம்ம 3 பேருக்கும் 7 வயசு ஆகுறதுக்கு முன்னாடி கரெக்டா ஒரு பிள்ளைய பெத்து நம்மளை காப்பாத்தி இருக்காங்கக்கா அம்மா. டேய், அந்த ஆளோட பத்திரிகையை அந்த ஆளே படிக்க மாட்டான். அதையும் படிச்சுட்டு கண்டதை வளராத. என்னக்கா பேசுற? இதுல போட்டிருக்க மாதிரி பூஜையெல்லாம் அம்மா பண்ணி நம்மளே பாத்துருக்கோம்ல, ஞாபகம் இருக்கா? வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஒரு குறிப்பிட்ட சில பேர் கரெக்டா வந்துருவானுங்க. ஒருத்தன் பாத்துக்க மாட்டான், பேசிக்க மாட்டான். அம்மாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா நீங்கன்னு போய் கேட்டதுக்கு வாயே திறக்கலையே. அக்கா, ஈயானுக்கு 7 வயசாக இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இதுல போட்டிருக்கிறத வச்சு பார்த்தா குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஈயானை விட்டு கொடுக்காம இருந்தா அவங்கனால அவனை எடுத்துக்க முடியாதான். என்னடா ஆனா உனா எடுத்துக்குவாங்கன்னு எப்படி எடுத்துப்பாங்க? செத்தவங்க எந்திரிச்சு வந்து அவனை, டேய், கிளைமேக்ஸுக்கு கண்டென்ட் கிடைக்காம ஜாம்பி படத்தை ஒட்டி தச்சிருக்கான்டா இருந்தாலே. போடா, போய் வேலையை பாரு. ரினி ஈயானுக்கு சமைச்சு டேபிள்ல பரிமாறிட்டு இருக்கும்போது நைட்டு ஈயானுக்கு கேட்ட அதே சத்தம். ஈயானை பார்த்த மாதிரி பாட்டியோட வீல் சேர் நகர்ந்து வருது. கண்ணாடியில பார்த்தா பாட்டி. ரினி ஓடி போய் மதகுருவை கூப்பிட்டு இந்த மேட்டரை சொல்லி ஹெல்ப் கேட்டா, தொழுக பண்ணு, சாமி கும்பிடுங்க, சால்வ் ஆயிடும்ட்டாரு. சரி, ரினி அப்படியே அதை விட்டுட்டா. அன்னைக்கு நைட்டு கிணத்து ரூம்ல முகத்தை கழுவும் போது அந்த பொம்பளை இவளையே பாக்குது. முகத்தை கழுவி கண்ணை கசக்கிட்டு பாக்குறா. அவளை காணா. பயந்து தொழுக தொடங்குறா. ஈயான் இருக்கிற ரூம் கதவு அதுவா திறக்குது. ஜன்னலுக்கு வெளியே நின்னு ரினி அந்த பொம்பளை பாக்குது. இந்த பக்கம் ஈயானுக்கு அந்த குரல் கேக்குது. போர்வைய விளக்கி பாக்குறான். மூண்டு கிட்ட பாட்டி நிக்குது. டக்குனு இவரை திரும்பி பாக்குது. அங்க தொழுகிற ரினிக்கு இப்ப பின்னாடியே உட்கார்ந்துருக்க அந்த பொம்பளை. ரினிக்கு யாரோ இருக்காங்கன்னு தெரியுது. ஆனா தொடர்ந்து தொழுகிறா. அப்போ அவளுக்கு நேராவே வந்து நின்றுச்சு. குடும்பத்தோட அந்த மதகுரு வீட்டுக்கு ஓடுறாங்க. அடுத்த நாள் காலையில ரினி, டோனி, ஹென்ரா 3 பேர் ஒன்னா இருக்க ரினி கேக்குறா, நான் பார்த்தது அம்மாவா இல்ல வேற என்னது அது? ஹென்ரா சொல்றான், இந்த பூமியில ஒரு சில மர்மமான விஷயங்கள் மதங்கள் உருவாகிற காலகட்டத்துக்கு முன்னாடியில இருந்தே இருக்கு. சரி இருக்கட்டும், மனுஷங்களையும் தொந்தரவு பண்ணுது. அவங்க விதைச்ச உயிரை அறுவடை பண்றதுக்கு வருவாங்க. ஹென்ரா அந்த பக்கம் போனதும் டோனி சொல்றான், அக்கா, புக்ல நான் சொல்லாத வேற ஒரு விஷயமும் இருக்கு.
பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அப்பா அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தானா? நம்ம 4 பேரும் ஒருத்தர் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், தெரியுதாக்கா? முடிமன் தாத்தா ஹென்ராவை கூப்பிட்டு ஆர்டிக்கல்ல தப்பா இருக்கிற ஒரு விஷயத்த மாத்தி சேஞ்ச் பண்ணி இருக்கிறதாவும் அதை உடனே அவங்க கிட்ட போய் சேர்க்கணும்னு சொல்லி ஹென்ராவை கூப்பிடுறாரு. ஹென்ரா போய் பாக்குறான். அவர் கொடுத்த லெட்டரை வாங்கிட்டு அந்த உண்மையை தனக்கும் சொல்லுங்கன்னு கம்பல் பண்ணி கேட்கவும் சோவருக்கு கூட கேட்டக்கூடாதுன்னு ரேடியோல பாட்டு வச்சுட்டு ஹென்ரா காதுல அந்த உண்மைய சொல்றாரு. ஹென்ரா போனதும் தாத்தாவை ஏதோ பண்றதுக்கு யாரோ அவர் ரூம் கதவை வேகமா தட்ட தாத்தா டவுட் ஆகி பக்கத்துல இருந்த ஒரு மந்திர கட்டையை எடுத்து ரெடியா நிக்கிறாரு. ஹென்ரா கிளம்பிட்டான். அவன் பைக்ல போற வழியில குறுக்க யாரோ வந்து ஸ்கிட் ஆகி ஆப்போசிட்ல வந்த லாரியில மாட்டி அவ்வளவுதான். வீட்டுக்கு போனமா வந்த ஹென்ரா பாக்கெட்ல இருந்து அந்த லெட்டர் விழுந்து அது நல்ல வேலையா ரினி கண்ணில் பட்டு அவர் எடுத்து வச்சுக்கிறான். நைட்டு ஜன்னலை சாத்தலான்னு ரினி போறான். வெளியே ஹென்ரா ஜன்னல் வழியா அவ கைய பிடிச்சு இழுக்க தப்பிச்சு குடும்பமா ஜன்னலை விட்டு தள்ளி நிக்க அப்பா வந்துட்டாரு. அடுத்த நாளே வீட்டை காலி பண்ணிடலாம், வீடு பாத்துட்டேன்னு அப்பா சொல்ல நைட்டு மட்டும் அவங்க வீட்லயே தங்கிக்கலான்னு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்துல பா ஈயான காப்பாத்துங்கன்னு டோனியோட சத்தம். என்னன்னு போய் பார்த்தா ஈயான ஏதோ ஒண்ணு கிணத்துக்குள்ள இழுத்துட்டு போகுது. அப்பா எதுவும் யோசிக்காம கிணத்துல குதிச்சு தேடுறாரு. கிடைக்க மாட்டான். மனசை விட்டுறாம தேடினதுல ஈயான் கிடைச்சிட்டான். கையில பிடிச்சு மேல வராரு. கிணத்துக்குள்ள இருந்து ஒரு உருவம் வெளியில வருது. பா வேகமா பாப்பா. ஒரு வழியா மேல வந்துட்டாங்க. ஈயான காப்பாத்திட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அப்போ வீல் சேர் இவங்களை நோக்கி பறந்து வருது. ரூம்குள்ள போறாங்க. கதவு சாத்திக்குது. பூண்டி ஈயான ரூமுக்கு வெளியே நிக்கிறாங்க. ஐயோ ஈயானுக்கு என்ன ஆக போதோன்னு பார்த்தா கிணத்து ரூம்ல ஒரு உருவம் நிக்குது. வேகமா ஒரு காத்து அடிச்சு ஈயான அதை நோக்கி இழுக்க அவன் கிட்டியா சுவத்தை புடிச்சுக்கிட்டு மறைவா உட்கார்ந்துருக்க போண்டிய கூப்பிட்டு ஐ லவ் யூ நான் செய்கையிலேயே சொல்றான். போண்டிக்கு இப்ப சுயநினைவு வந்து ஓடி போய் ஈயானுக்கு கை கொடுக்க காத்து நின்றுச்சு. அந்த உருவம் இருந்த கிணத்து ரூம் கதவு சாத்தி அதை வரவிடாம தடுத்துருச்சு. அப்பா ரினி டோனி இருந்த ரூம் கதவு திறக்குது. அப்போ வீட்டுக்கு வெளியே வாசல்ல கையில கொடையோட கோட்டு சூட் போட்ட நிறைய பேர் நிக்கிறாங்க. கோவத்துல அப்பா கத்தி எடுத்துட்டு அவங்களை குத்துறதுக்கு போறாரு. டோனி அவரை கன்வின்ஸ் பண்ணி உள்ள கூட்டு வந்துடுறான். ஆனா இவ்வளவு நடக்குது. அந்த கோட் சூட் போட்டவங்க யாரும் ரியாக்டே பண்ணல. மாறா கையில இருந்து எதையோ ஒண்ணு எடுத்து தூவிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியா இருக்காங்க. ரினி கேக்குறா, புது வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்கணுமே, அதுக்கு காசு இருக்கா? கொஞ்சம் கஷ்டம் தாமா. டே டோனி சொல்லுங்கப்பா, மறக்காம உன் கிட்னியும் பேக் பண்ணிடுறா, அட்வான்ஸ் அதை வச்சுதான் கொடுக்கணும். அப்போ அட்வான்ஸா புக் பண்ணது அட்வான்ஸ் கொடுக்கதானா? சார் என்ன சார் கிளம்பிட்டீங்களா? மதகுரு வராப்ல ரினி வெளியே கொஞ்சம் நடந்துட்டு வரலான்னு போறா. அங்க சிவப்பு கலர்ல விதை தூவப்பட்டிருக்கு. ரினி அது என்னன்னு பார்த்துட்டு எடுத்து வச்சுக்கிறா. ஈவினிங் வர வேண்டிய டாக்ஸி நைட் ஆகியும் வரல. அடுத்த நாள் ஈயான் பர்த்டேங்கிறதுனால 12 மணிக்கு எழுந்திரிச்சு செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னு எல்லாரும் தூங்க போறாங்க. டைம் 12 ஆகிறதுக்கு கரெக்டா 20 நிமிஷம் இருக்கும். ரினி ஹென்ரா கிட்ட இருந்து எடுத்த அந்த லெட்டரை படிச்சுட்டு வேகமா டோனிய போய் எழுப்புறா. டே டோனி, நம்ம பாட்டியோட பேய் உன்னை என்ன போண்டியே எதுவுமே பண்ணல, அவங்க டார்கெட் பண்ணது ஈயான மட்டும் தான்டா. சரி, அதுக்கு ஹென்ரா வாங்கிட்டு வந்த லெட்டரை படிச்சு பார்த்தேன்டா. அதுல என்ன போட்டுருந்துச்சுன்னா அவங்க வந்தது கடைசியா பிறக்கிற புள்ளைய கொல்றதுக்கு இல்லையாண்டா, கூட கொண்டு போறதுக்கு. நேத்து கோட் சூட் போட்டு வந்தாங்கல்ல, அவங்க ஒரு சிகப்பு விதைய தூவிட்டு போயிருக்காங்க. அது தூவி இருந்தா நம்ம வீட்டுக்கு சாத்தானோட அடிமைங்க வர போறாங்கன்னு அர்த்தம். அடிமைங்கன்னா யாரு? அப்போ ஒருத்தர் மாடி ஏறுற சத்தம் கேக்குது. கதவை திறந்து பாக்குறா. அக்கா, அப்பாதான் அம்மாவாக்கா. மறுபடியும் பாக்குறாங்க. அம்மா அது முன்னாடி இருந்த ரூமுக்கு போகுது. இன்னைக்கு அவங்க அப்பா அந்த ரூம்ல தான் தூங்குறாரு. பூண்டி ஏதோ சத்தம் கேட்டு எந்திரிச்சு பாக்குறான். ஈயான் ஜன்னலை பாத்துக்கிட்டே அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஈயானு யாருகிட்ட பேசுற? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டனா? ஈயான் பேசுறான். பேச மட்டும் இல்ல, ஒரு ஈவிலான சிரிப்பு. சிரிச்சுட்டு ரூமுக்கு வெளியே போறான். திரும்பி ஜன்னல் பக்கம் பார்த்தா அங்க 2 பொண்ணு நிக்குது. இந்த பெட்டுக்கடியில போய் ஒளிஞ்சுக்கிறான் போண்டி. அப்போ எரிஞ்சு போன கால் ஒண்ணு பெட்டு கிட்ட வந்து நிக்குது. மதகுருக்கும் ஏதோ சத்தம் கேட்டு கிணத்து ரூமுக்கு போறாரு. ஹென்ரா புதைச்சப்ப மேல சுத்தின துணியோட ஹென்ராவோட போனோ வந்து நிக்குது. இதே நேரத்துல அங்க பெட்ல அந்த பக்கம் படுத்திருக்காரு அப்பா. அப்போ அவர் கையில ஏதோ மாட்டுதேன்னு எடுத்து பார்த்தா பெல்லு. திரும்பி பார்த்தா அவர் ஒய்ஃப். அந்த மூஞ்சில ஏதோ கருப்பா இதுவும் காணோம். இவரை ஏக்கமா பாவமா பாக்குது. இவர் எந்திரிச்சு ஓடுறாரு.
அதை தடுக்கல. ரூம் கதவை போட்டிட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு ஹாலுக்கு வராரு. அங்க மதகுரு காலி ஓடி போய் ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. மாடியில இருந்து அந்த மணி சத்தம். ரெனி லைட்டா கதவை திறந்து பாக்குறா. இயானும் அம்மாவும் வீட்டை விட்டு எங்கேயோ போறாங்க. விடுங்க, இயான போய் நான் காப்பாத்தணும்னு அப்பா அடிச்சுக்க பசங்க தடுக்கிறாங்க. அவர் கேட்கல. வெளிய போய் பாக்குறாரு. சுடுகாட்டுல இருந்த அத்தனை பொணமும் எந்திரிச்சு நிக்க அவங்க முன்னாடி இயானும் அம்மாவும். பா இங்க வாப்பா, இயான் கூப்பிடுறான். உள்ள அலறி அடிச்சுட்டு போறாங்க. கிணத்து ரூம்ல இருந்து நிறைய பணம் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. கதவை சாத்த சாத்த ஒவ்வொன்னா உடைச்சுக்கிட்டு வருது. கடைசியா இருந்த ரூம்ல போய் லாக் ஆயிக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே போக கதவு இருக்கு, ஆனா வீட்டை விட்டு வெளியே போக முடியாதே. சுத்தி இதுங்க தானே இருக்குது. இப்போ என்னடா பண்ண போறோம் இருக்கேல அந்த கடைசி கதவும் உடையுது. அப்போ வீல் சேர் கதவு கிட்ட வருது. அதுங்கனால முழுசா திறந்துட்டு உள்ள வர முடியாத மாதிரி ஏதோ ஒண்ணு தடுக்குது. புரியாம சைட்ல இருந்த கண்ணாடியில பார்த்தா அவங்க பாட்டி பின்னாடி இருந்த அந்த கதவை திறந்து, நம்ம ரைட்டர் புட்டிமான் தாத்தா வாங்க வாங்க, அவர் எடுத்துட்டு வந்த வேன்ல எல்லாரும் ஏறுறாங்க. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதுங்க கிட்ட வந்துகிட்டே இருக்குது. தாத்தா சொல்றாரு, இயான் உன் புள்ள இல்லடா, மறந்துரு. வண்டி ஒரு வழியா ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. ஒரு வருஷம் போயிடுச்சு. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அப்போ ஒரு லேடி வந்து அவங்க வீட்டுல இருந்த சாப்பாட இவங்களுக்கு தராங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக. ஃப்ரெண்ட்ஷிப்லயா? அந்த லேடி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவர் புருஷன். அவர் கையில அந்த தாத்தா அந்த கல்ட்ட பத்தி எழுதின அந்த பத்திரிக்கை. அவர் சொல்றாரு, இவங்க எங்க போனாலும் நம்ம அவங்க கூடயே இருக்கணும். அவங்க ரூம்ல ஒரு பெரிய ஜாடி முழுக்க அந்த சிவப்பு விதைங்க, மேல இந்தோனேஷியா மேப் முழுக்க ஒரு இடம் விடாம பின் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே கதை இங்க முடியுதா இல்ல தொடருதா? இதை விட மோசமான சம்பவத்தை பார்ட் 2 எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு இந்த கதையே குழப்பமா இருக்குது. கொள்ள வந்தது அந்த அம்மான்னு நினைச்சா எண்டிங்ல வேற மாதிரி இருக்குது. ஏன் உள்ள வந்துச்சா இல்லையானே குழப்பமா இருக்குது. அந்த பொம்பளை யாரு? இயான தவிர 3 பேரையும் பயமுறுத்துச்சு அந்த பொம்பளை. இயான மட்டும் டார்கெட் பண்ணுச்சு அந்த பாட்டி. பாட்டி ஏன் இயான மட்டும் டார்கெட் பண்ணாங்கன்னு புரியுது. ஆனா இயான தவிர 3 பேரையும் பயமுறுத்துச்சு அந்த பொம்பளை. அந்த பொம்பளைக்கு தேவை இயானுனா ஏன் மத்தவங்களை டார்ச்சர் பண்ணணும்? இப்படி நிறைய கேள்வி உங்களுக்கு இருக்கும். மைண்ட்ல வச்சு கூடாது. கமெண்ட் பால குட்டிருங்க. நரேட் பண்ணது நல்லா இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இது பேசுறது நம்ம 1 விட்டு 4 விட்டு 5 விட்டு தம்பி தான் சொல்லி ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆமா, அந்த லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் கேட்கல. ஏங்க சொந்தத்துக்குள்ள இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணுமா? இவ்வளவு தூரம் பழகினோம், பண்ணிருங்க. பார்ட் 2 உங்களை பார்க்க பறந்து வருகிறேன். டாடா.